அமையாதது, தாமதம் எல்லாம் உங்கள் கற்பனைக்கு உட்பட்டது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். அதனால உரிய நேரத்தில் எங்களுடைய அறிவிப்பை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை மீண்டும் நான் சொல்றேன். மூணாம் தேதி மாவட்ட செயலாளர் மீட்டிங் நான் சொல்லவே இல்லை. நீங்களா ஒரு செய்தியை போட்டுட்டு அது நான் சொன்னதா கருத்து சொல்றது முதல்ல தப்பு. எங்க நான் சொன்னேன் 3ஆம் தேதி எங்க மாவட்ட செயலாளர் மீட்டிங் நான் எங்க சொன்னேன்? நான் சொல்லவே இல்லை. நீங்களா ஒரு செய்தி போடுறீங்க, நீங்களா அதுக்கு ஒரு பதில் சொல்றீங்க. பல முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், தலைமை கழகம் அறிவிக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே உறுதியானது, இறுதியானதுன்னு. யார் சொன்ன? தேமுதிக எப்படியாப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் அறிவாங்க. உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களும் மக்களுக்கும் தெரியும். அந்த கருத்தை சொன்னவர் எப்படியாப்பட்டவர் என்பதும் மக்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இன்னும் கூட்டணியே நாங்க உறுதி பண்ணலன்னு சொல்றோம். அப்படி எல்லா கொஸ்டினுக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நாங்க கூட்டணி அறிவிக்கிறோம், அதற்கு பிறகுதான் எங்கள் நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு சொல்ல முடியும். இதுவரைக்கும் யார் எந்த தொகுதியில போட்டி போட போறோம் யாருக்குமே தெரியாது. அவங்கவுங்க விருப்பத்துக்கு விருப்பமனையில அந்தந்த தொகுதிகளே அந்தந்த எங்க நிர்வாகிகள் எழுதி கொடுத்திருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் கூட்டணி முடிவாகணும், நம்பர் முடிவாகணும், தொகுதி முடிவாகணும். அதற்கு பிறகுதான் அந்த தொகுதிகளுக்கு யார் வேட்பாளர் என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரம்